Good morning dear friends, have a beautiful day. In Atlantis Exchange Pro வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் போனஸ் அண்ட் ரெஃபரல் போனஸஸ் வந்து இப்போ கொடுத்துட்டு இருக்காங்க. இது லிமிட்டட் டைம் பீரியட் ஆஃபர் தான். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி முடிஞ்ச அளவுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. நேற்றுக்கு தான் லான்ச் பண்ணாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் போனஸே வந்து உங்களுக்கு $100 கிடைக்கும். ப்ளஸ் ஒவ்வொரு நேரடி அறிமுகத்துக்கும் $100 கிடைக்கும். 3 லெவல் டெப்த்தில் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஃபஸ்ட் லெவலுக்கு $100, செகண்ட் லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா $50, தேர்ட் லெவலுக்கு வந்து $20. ஓகேங்களா? ரைட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க என்னுடைய வேலெட்டில் வந்து நான் ரெஃபரல் பண்ண நபர்களுக்கான போனஸ் வந்து எனக்கு இப்போ கிரெடிட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இப்போ என்னோடய எஸ்டிமேட்டட் பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா $1920 வந்து டெபாசிட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஆல் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னாக்கா இந்த USDA நம்மளுக்கு கொடுக்குற ரிவார்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அட்லாண்டிஸ் $US தான். ஸோ $1920 வந்து எனக்கு கிரெடிட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ரைட். ஸோ ஒரு காயினோட ப்ரைஸ் வந்து $1, ரைட்டா? அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா AAVE அண்ட் அமெரிக்கன் காயினுக்கான ப்ரைஸ் வந்து $50 கொடுத்துருக்குறாங்க. இது இன்னும் நிறைய அப்டேட்ஸ் வர வேண்டியது இருக்குது நம்மளுக்கு. இப்பொழுதுக்கு நம்ம ரெஃபரல் ப்ரோக்ராமை பற்றி மட்டும் பார்ப்போம். ஓகேவா? ஸோ இந்த ஃபண்டு வந்து எனக்கு ஸ்பாட் வாலெட்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பாட் அக்கௌண்ட்டில் தான் இருக்குது எனக்கு. இப்போ நான் ஸ்பாட் ஹோல்டிங் அப்படிங்கிற செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸ்பாட் ஹோல்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்க கீழே வந்து எனக்கு காயின் ஷோ ஆகுது பாருங்கள், USDA. ஸோ $1920 வந்து எனக்கு கிரெடிட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ ஸ்பாட் வேலெட்லேயே கொடுத்துருக்காங்க. இந்த அமௌண்ட் வந்து நான் ஸ்பாட் வேலெட்லேயே வச்சு என்ன பண்ணிக்க முடியும்னாக்கா ட்ரேடிங் பண்ணிக்க முடியும். ஓகேவா? இதுக்கு என்ன கண்டிஷன்ஸ் அப்படின்னாக்கா நம்மளுக்கு ட்ரேடிங் லைவுக்கு வரும்பொழுது நான் வந்து வெளியிலேருந்து நாங்கள் அட்லாண்டிஸ் எக்ஸ்ப்ரோவுக்கு வந்து ஃபண்டை டெபாசிட் பண்ணி ஒரு 100 ட்ரேடு நான் கம்ப்ளீட் பண்ணால் போதும். அது சின்ன அமௌண்ட்டாக இருந்தாலும் சரி, பெரிய அமௌண்ட்டாக இருந்தாலும் சரி, ஒரு காயினை நான் பை பண்ண போகிறேன், ஒரு காயினை செல் பண்ண போகிறேன், அவ்வளோதான். பை லோ செல் ஹை, தட்ஸ் ஆல். ஸோ ட்ரேடிங் தான் பண்ண போகிறோம். இப்போ நம்ம பினான்ஸில் ட்ரேட் பண்ணுறோம், நிறைய எக்ஸ்சேஞ்சஸில் வந்து ட்ரேடிங் பண்ணுறோம், டெக்ஸில் ட்ரேட் பண்ணுறோம், அந்த மாதிரி ட்ரேடிங் பண்ணுறது தான். ஸோ நம்ம வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ண கிடையாது, நம்ம ட்ரேட் பண்ணுறோம், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ நான் $US இங்கே அட்லாண்டிஸ் எக்ஸ்ப்ரோவில் உள்ளே கொண்டுட்டு வந்து ஏதாச்சும் ஒரு காயினை நான் பை பண்ணுவேன். அந்த காயினை எந்த டைம் வேணாலும் நான் என்ன பண்ணலாம், செல் பண்ணலாம். ஸோ ட்ரேடிங் பண்ண போகிறேன். அந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு 100 ட்ரேடு கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமேலுக்கு எனக்கு இந்த வேலெட்டில் இருக்கக்கூடிய ஃபண்ட் இருக்குது இல்லையா, $1920. இந்த $1920 முழுசுமே நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க, ரிலீஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்போ அந்த $1920 யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணிக்கலாம், ட்ரேட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாக்கா வெளியில் நான் கொண்டுட்டு போகிறதுனாலும் வெளியில் கொண்டுட்டு போய்க்கலாம். ஓகேவா? இது வந்து என்னுடைய விருப்பம் தான். ஓகேவா? இதே போல் தான் உங்களுக்கு அந்த கண்டிஷன்ஸ். ஸோ நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு 10 நபர்களை நல்ல ட்ரேடிங் ஓரளவுக்காவது நாலேஜ் உள்ள பீப்புள் வந்தாங்கன்னா தான் உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். இது மற்ற ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனி மாதிரி கிடையாது இது. ஓகேங்களா? ரைட். இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னாக்க கிரிப்டோ கரன்சி ஓரியன்ட் சப்ஜெக்ட்டு. ஸோ எக்ஸ்சேஞ்சுனா என்ன, எக்ஸ்சேஞ்சில் ட்ரேடிங்னா என்ன, ஃபண்டு டெபாசிட் பண்ணி ட்ரேடிங் பண்ணணும், அந்த மாதிரி நாலேஜ் உள்ள பீப்புளுக்கு தான் இது செட் ஆகும். எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டுக்கிட்டு நீங்கள் எல்லாத்துக்கும் பதில் சொல்லிவிட்டு தடுமாற வேண்டாம். ஓகேவா? ரைட். ஓரளவுக்கு நாலேஜ் உள்ள பீப்புளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள், ஏர்ன் பண்ணுங்கள். ஓகே? அது மட்டும் கிடையாது, ஃப்யூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடிய நபர்கள் அவங்க எந்த காயினில் வேணாலும் ட்ரேட் பண்ணலாம். அப்படி ட்ரேடிங் பண்ணும்பொழுது ஃபீஸ் பே பண்ணுறாங்களே, அந்த ட்ரேடிங் ஃபீஸு, கேஸ் ஃபீஸ் பே பண்ணுறாங்களே, அந்த கேஸ் ஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30% உங்களுக்கு ரெஃபரல் ரிவார்டாக கிடைக்கும். ஸோ இது லைஃப் டைம் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க, கொஞ்சம் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ரைட். சரிங்க சார், இதை எப்படி சார் நான் பார்க்குறது, நான் ரெஃபர் பண்ணுறவங்களுடைய போனஸை வந்து நான் எப்படி சார் செக் பண்ணுறது அப்படின்னாக்க மெனு பார் செலக்ட் பண்ணுங்கள். இதில் வேலெட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். சாரி, வேலெட் இல்லை, ரெஃபரல் அப்படிங்கிற ஆப்ஷன். ஓகேவா? ஸோ ரெஃபரல் ஆப்ஷனில் வந்து உங்களுக்கான ரெஃபரல் லிங்க்கு, உங்களுக்கான ரெஃபரல் கோடு இதெல்லாம் உங்களுக்கு மேலே ஷோ ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஃபஸ்ட்டு வந்து கமிஷன் ஹிஸ்ட்ரி, அடுத்து ரெஃபர்டு ஃப்ரெண்ட்ஸு, அடுத்து ரிஜிஸ்ட்ரேஷன் அண்டு ரெஃபரல் போனஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா. இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ரெஃபரல் போனஸ்ங்கிறத செலக்ட் பண்ணிங்கனாக்க நீங்கள் எத்தனை பேர் அறிமுகப்படுத்திருக்கீங்க, அவங்க எந்த லெவலில் வந்திருக்காங்க, அது மூலிமா உங்களுக்கு எவ்வளோ ரிவார்ட்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு இதில் ஷோ ஆகும். ஓகேவா? ஸோ இப்படி தான் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். அட் த சேம் டைம் உங்கள் வேலெட்டில் உங்களுக்கான ரெஃபரல் ரிவார்டை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஓரளவுக்கு கொஞ்சமாவது நாலேஜ் உள்ள பீப்புளை வந்து உள்ளே கொண்டுட்டு வாங்க, ஏர்ன் பண்ணுங்கள். ஓகேங்களா? தட்ஸ் ஆல் டியர் ஃப்ரெண்ட்ஸ். இதில் உங்களுக்கு எதுவும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னாக்க நீங்கள் தாராளமாக கேட்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.